வெல்கம் டு டிலைட் வியூ. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். நாங்கள் நல்ல சுகம், நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமா? ஓகே, இன்றைக்கி எங்களோட காணொலி மூலமாக என்னத்தை செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான் செய்ய போகிறோம். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பூரியும் இடித்த சம்பளம் தான் செய்ய போகிறோம். பூரிக்கு என்னென்ன தேவை எப்படி செய்கிறேன்னு இந்த காணொலி மூலமாக பார்க்கலாம். ஓகே, முதல் இதாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பூரி எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கூப்பம் மாவை ஒரு கோப்பையில் எடுத்து போட்டு தேங்காய் பூவை ஒன்றில் எடுத்து போட்டு சுடு தண்ணியும் உப்பு தண்ணியை போட்டுட்டு சுடுதண்ணிக்கு உப்பை போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். மாவுக்குள்ளே தேங்காய் பூவை போட்டு கையால் வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்சி போட்டு அப்படியே குழைச்சிட்டோம். இப்போ இனிமேல் சுடுதண்ணியோட பரமக்குள்ளே சுடுதண்ணியை விட்டு வடிவாக குழைப்போம். எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக ரொட்டிக்கு தேவையான மாதிரி குழைப்போம். ஓகே, வடிவாக குழைச்சிட்டோம். இனிமேல் பூரிக்கு ஏற்ற மாதிரி வடிவாக எண்ணெயை விட்டு வடிவாக அடிப்போம். வடிவாக குழைச்சாத்தான் பூரிக்கு ஏற்ற மாதிரி வெறும் பொங்கி. ஓகே, எண்ணெயை விட்டாச்சு. இனிமேல் வடிவாக வச்சு மசிப்போம். வடிவாக மசிக்கணும். மசிச்சாத்தான் பூரி நல்லா பொங்கி வரும். ஓகே, இதை வடிவாக பூரிக்கு ஏற்ற மாதிரி அளவளவாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி வைப்போம். ஓகே, நாங்கள் பூரிக்கு ஏற்ற மாதிரி பாருங்க உருண்டையாக பிடிச்சிட்டோம். எல்லாத்தையும் அப்படியே இருக்கிற நாங்கள் பிடிச்சி வச்சோம்மா எல்லாத்தையும் உருண்டையாக பூரிக்கலவா எல்லாத்தையும் பிடிப்போம். ஓகே, எல்லாத்தையும் பிடிச்சி முடிஞ்சது. இனிமேல் இதை கொஞ்ச நேரம் புளிக்க விடணும். ஒரு 2-3 மணித்தியாலம் புளிக்க விட்டால் தான் பூரி நல்லா பொங்கி வடிவாக வரும். ஓகே, நாங்கள் வெள்ளனையே மாவை குழச்சி புளிக்க வச்சாச்சு. வந்து ரெடி ஆகிடுது பூரிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நாங்கள் சட்டிக்குள்ள முன்னே எண்ணெயை விடுவோம். எண்ணெயை விட்டு வடிவாக கொதிக்க விடுவோம். நாங்கள் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கோ எண்ணெய். ஓகே, நாங்கள் பூரிக்கு குழச்சி வச்ச மாவை எடுப்போம். அளவளவாக பிடிச்சி வச்சு நாங்கள் அதை வச்சு வடிவாக பூரிக்கேற்ற மாதிரி தப்புவோம். பாப்பம்மா புளிச்சிருக்குதோ இல்லையோண்டு பொரிய விட்டு தெரியும். பொங்கினா புளிச்சிட்டுது, பொங்க இல்லைன்னா புளிக்கல. நாங்கள் பார்த்துனாங்களாம் நிறைய தேங்காய்லாம் போட்டுனாங்க, டேஸ்ட்டாக வரும். ஓகே, நான் முதலாவது பூரியை எண்ணெய்க்கா போட போகிறோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா பொங்குது பாருங்கோ. இப்போ பொங்கையில் பொரியுது. நீ என்ன மாறி சொல்கிறீங்க? நீ தான் பொங்க போகுது. பொங்குது. அப்போ நல்லா புளிச்சிருத்தேன்றீங்க. அப்போ சரியாக தான் குழச்சிருக்கிறீங்க. எத்தனை சாப்பிடுவீங்க? நான் உங்களோட இதுவரை பொறுத்து பூரியின் டேஸ்ட்டை பொறுத்து தான் சாப்பிடுவேன். நாங்கள் செஞ்சால் பூரி நல்லா வராது, நல்லா தான் இருக்கும். பூரி பொரிஞ்சிட்டுது. முதலாவது பூரி நல்லா வந்திருக்குது. ஓகே, இடிச்ச சாம்பாருக்கு நாங்கள் இப்போ தேங்காயை உடைப்போம்.
ஓகே நல்லதாங்க சம்பளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் திருவோம். திரும்பவும் நாங்கள் பூரிய பார்க்குறோமா. சரி ஓகே சம்பளுக்கு தேவையான தேங்காய் திரியிட்டோம். இப்போ நான் திரிய நிற்க பிள்ளையும் வந்துடுது தேங்காய் தானம் திருவ போகிறாண்டு யாருக்கோ முன்னே போக மாட்டேன். சரி ஓகே சட்டையில் சேர்ந்து தான் திரியினாங்க சம்பளுக்கு. இனிமே செத்தில் பொரிச்சு போட்டு வெங்காயத்தை வதக்கி போட்டு இனிமே சம்பல் பிடிப்போம். அது எப்படி என்ன காட்டுறோம் வாங்க வீடியோ பார்க்க. ஓகே செத்தில் சின்ன சின்னனா வெட்டி போடணும் சட்டிக்கு. இந்த பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி போட்டுட்டு ஓகே நாங்கள் செத்தல் போட்டுட்டோம் உள்ளி போட்டுட்டோம். இப்போ வெங்காயம் போட போகிறோம் வட்டி. ஓகே வெங்காயத்தை வட்டி போட்டுட்டு நல்லா வதக்கணும் வடிவாக பொரியணும். வடிவாக பொரிய வரைக்கும் நல்லா வதக்குவோம். ஓகே நல்லா வதங்கிடுது நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம உரலுக்கு போட்டு இடிப்போம். வாங்க பார்க்கலாமா. ஓகே நாங்கள் சம்பளுக்கு தேவையான இது செஞ்சுட்டோம். ஒரு செத்தில் எல்லாம் பொரிச்சு வெங்காயத்தெல்லாம் வதக்கியாச்சு. நீ உரலெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் இந்த உரலுக்குள்ளே நாங்கள் வதக்கின செத்தலையும் வெங்காயத்தையும் இதுக்கு போடுவோம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஓகே கொஞ்சம் அளவாக தேவையான உப்பையும் போட்டு இடிப்போம். எல்லா தூளாகிற வரைக்கும் இடிப்போம். வடிவாக எல்லாம் மசிக்கணும் வடிவாக இடிக்கணும். செத்தலும் வெங்காயம் வடிவாக மசி நல்லா பசையாக வரைக்கும் இடிக்கணும் வடிவாக. ஓகே வந்து வேணுங்க வடிவாக நல்லா நான் இடித்து முடிஞ்சது நல்லா பசையாக வந்திருக்கு. இப்படி பசையாக வரணும். இப்படி எல்லாம் வடிவாக செத்தலும் வெங்காயம் வடிவாக பசையாக வர வரைக்கும் வெடிச்சிட்டு இனிமேல் இதுக்குள்ளே தேங்காய்ப்போ போடுவோம். தேங்காய்ப்போ போட்டுட்டு அப்படியே இடிப்போம். இதையும் வடிவாக ரெண்டும் வடிவாக சேரும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு வடிவாக அடிப்போம். வேணுங்க இப்போ கலர் மாறுது. பூரிக்கு வந்து இப்படி இடிச்ச சம்பல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்குது. பாருங்க என்ன மாதிரி சம்பளம் மாறுதுன்னு பாருங்க. இந்த கலர் மாதிரி வருது. வடிவாக அடிக்கணும். ஓகே சம்பல் நன்றாக அடித்தாச்சு. நாங்கள் வந்து பாருங்க சம்பல் வடிவாக வந்துருக்கு ரெடியாக இருக்குது. சம்பல் ஓகே இப்படி வந்தாலும் ஓகே. அடுத்தது தேசிக்காய் புளியை வெட்டி போட்டு விடுவோம். நான் தேசிக்காய் வடிவாக கசக்கி போட்டேன். ஓகே ஓகே தேசிக்காய் தேசி புளி தான் டேஸ்ட்டை எடுத்து காட்டும். ஓகே தேசி புளி முட்டாச்சு இருக்க. தேசி புளியை முட்டுட்டு வடிவாக எனக்கு வடிவாக அடி மிக்ஸ் பண்ணுவேன்.
வடிவாக தேசி புளி எல்லா இதோடையும் சேரணும். அதுக்கேற்ற மாதிரி வடிவாக இடிக்கணும். தேசி புளியெல்லாம் மட்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சம்பல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஒரு பாத்திரத்துக்கு போடுவோம். பாருங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. சம்பல் ரெடி. ஓகே, சம்பல் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் தேசி புளியெல்லாம் ஓகே. தேசி புளி இதெல்லாம் உப்பெல்லாம் சரியாக இருக்குது. ஓகே, சம்பல் ரெடி ஆகிடுது. நம்ம பூரியும் உடனே சுட்டுட்டோம். நம்ம அதோட வச்சு டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓகே வாங்க. ஓகே, நல்லா நாங்கள் பூரியும் சுட்டுட்டோம், சம்பளம் பிடிச்சிட்டோம். இனிமேல் டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். பூரியும் கோப்பையில் வச்சுட்டு கொஞ்சம் சம்பளையும் போடுவோம். இடித்த சம்பல். ஓகே, பூரிக்கு சம்பல் இடித்த சம்பல்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அதான் பூரிக்கு இன்றைக்கி சம்பல் இடித்த சம்பலை சேர்த்துனாங்க. ஓகே, டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, பூரிக்கு சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது நைட் சாப்பாடு வந்து இது இலவாக செய்யலாம். இதை பார்த்து இரவு நேரம் இப்படி பூரியும் சம்பளம் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மழை நேரங்களில் இப்படி செஞ்சிங்கன்னா ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் தெரியாதாகவும் செய்யலாம். ஓகே, இதான் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த சாப்பாடு என்ன செய்யணுமென்று எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது நாங்கள் நீங்கள் கேட்குற சாப்பாடை செஞ்சு போடுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.